பமுகம் பாட்டுவிலான தமிழ் வானில் உறவுகளின் இனிய வருவது கேள்விச்சாரம் தொகுப்போடு சிவதர்சனி ராகவன் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனி உற்சாகமான வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும். இது செவ்வாய் பொழுதிலே புது அறிவு கேள்விச்சிரங்கள் வாரம் 559 சிறப்பாக இன்று மலர காத்திருக்கிறது. எல்லோருமே இணைந்து வெல்லுவது ஜார் பகுதியில் சென்று உங்கள் பெயர்களை பதிவு செய்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுமாறு அன்பாய் வரவேற்றுக் கொள்கிறோம் எல்லோரையும். மற்றும் வாணிமோனுடைய அன்புக்கும் நிகழ்ச்சியின் உற்சாகத்துக்கும் என்னுடைய நன்றியை முன்கூட்டியே தெரிவித்தபடி இனிய காத்திருக்கின்ற அன்புறவுகளை அன்பாய் வரவேற்படி சிறப்பான நாள். நாளை மகா சிவராத்திரி இன்று சில இடத்துல இன்றும் ஒன்று கனடாவில் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே குழப்பம் தானே. நீங்க விரதமா? விரதம் என்றல ஆலயத்துக்கு போக வேண்டியால வெளிய முருகன் கூப்பிட்டு இருக்கிறார். பட்டிமன்றம் ஒன்று கூப்பிட்டு இருக்கிறார். முருகனா? சிவனை தான் போவேன் தான் பக்கத்துல முருகன் கூப்பிட்டாரு. மான் கூப்பிடுறாரு உங்களை? ஆமா ஆமா, யார் கூப்பிடணுமோ அதுதான் போடுறேன். பட்டிமன்றம் இரவுக்கா? இரவு 9. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள், கலக்கிட்டு வாங்க. எதை பற்றி தலைப்போ? ஆன்மீகம் பொழுதுபோக்கா இருக்கிறதா அல்லது பொறுப்போடு வளர்கிறதா? புலம்பெய தேசத்தில், புலத்துல, அதாவது எங்கள் தாய் நிலத்துல எல்லாம் புலம்பெய தேசம். பொழுதுபோக்கு என்னண்டு வரும்? பொழுதுபோக்கா அல்லது பொறுப்பா? சரி, பார்ப்போம். இந்த காலம் பெருசா நான் இப்ப இரவு நிகழ்வுகளுக்கு வலிக்கிறது இல்லை. தான் கொரோனாக்கு பிறகு எல்லாம் விட்டாச்சு. இப்போ கோயில் என்ற வழியாவும் செய்ய முடியும். எனக்கு அந்த தலைப்பில் உடம்பாடு இல்லை. அது வேறு ஏதாவது எடுத்துருக்கலாம். சரியா, இது அவர்களுடைய தலைப்பு தான். பார்ப்போம் எப்படி போகிறது. வாழ்த்துக்கள், நல்லா போகட்டும். ஆமா, எனக்கு அது 2 சந்தோஷம். இதே சாட்ல நானும் கோயிலுக்குள்ள போயிட்டேன். இல்லைன்னா வேலை நாள் இல்லை. அப்ப நான் எப்படியும் பஞ்சு போட்டு நின்றுவோம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் அந்த வழியா கட்டாயம் போய் ஆகணும். எல்லாம் வேலை நாடுகள் தானே. 559வது வாரம் எல்லோருக்குமே கேள்வி பதிவாக இருக்கிறது. வெல்வது யார் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். நான் திரியை மாற்றி விட்டேன் என்றால் எல்லோரும் யார் யார் இணைந்திருக்க ஆரம்பிக்கலாமா? ஆமா, பார்க்கலாம். கரைவாணி மோகன் இணைந்திருக்கிறீங்க. செல்வி நித்யானந்தன், பத்மினி, சரோஜினி, ஜெயமலர், ஜெயம், நகுலாவது தில்லைத்தேவன், செல்வி நித்யானந்தனா எல்லோரும் இணைந்திருக்கிறீர்கள். பார்ப்போம். வேறு 6 மணியை காத்திருந்தால் ஓடி வந்து இணைந்து கொள்ளுங்கள். பிரித்தானிய நேரம் இப்போது 10:37 நிமிடங்கள். சுவிட்சர்லாந்திலே 11:37 ஆகவே வேகமாக இணைந்தால் நாங்களும் கேள்விகளோடு இணையலாம். நான் நினைக்கிறேன் அதிகமானவர்கள் இணைந்திருக்கிறார். நேவிஸ் பிலிப்ஸர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ராஜினியல் போர்சன் இணைந்திருக்கிறீங்க. நன்றி நன்றி. நாங்க அப்படி எல்லாம் கேள்விகளோடு போகலாம் என்று நினைக்கிறேன். இதுவரை மற்றவர்களும் கேள்விகள் போய் கொண்டிருக்கும் போது ஓடி வந்து ஏறிக்கொள்ளுங்கள். ஃபுட்பால்ல ஓடினா சில பேருக்கு ஏறுறது சுவாரஸ்யம். சரி, நாங்கள் இப்பொழுது கேள்விகளோடு நுழைய போகிறோம். அவதானமாக கேள்விகளை உள்வாங்கி. ஜனாதிபதி பதவியை விட்டுக் கொடுக்க தயார். இது எந்த நாட்டு ஜனாதிபதி கூறிய கூற்று? தன்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதா சொல்லியிருக்கிறார். பார்ப்போம் யார் என்று. உங்களுக்கான வினாடிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 5 3 2 1. சரி, அதை தந்து சொல்லி இருப்பவர் யார் என்று பார்க்கலாம். உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி. 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை. கூறியபடி 2வது கேள்வி உங்களுக்கானது. புதிய அம்பர் எச்சரிக்கை. அம்பர், அந்த எச்சரிக்கைக்கு பேர் அம்பர். அது எந்த நாட்டுக்கு? ஜெர்மனி, இத்தாலி, பிரித்தானியா. அம்பர் எச்சரிக்கை எல்லோரும் இயற்கை சார்ந்த அனர்த்தங்கள் சார்ந்த ஒவ்வொரு எச்சரிக்கை, மஞ்சள், சிவப்பு, விளக்கு, அது மாதிரி இது அம்பர் எச்சரிக்கை இந்த நாட்டுக்கு விடப்பட்டது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 6 பேர். பிரித்தானியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை. கூறியபடி 3வது கேள்வி. உக்ரைன் போர் நிறைவு ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் நிறைவாகி இருக்கிறது இந்த உக்ரைனிலே போர் தொடங்கி? ரஷ்யாவுக்கும் உக்ரைன் 2 ஆண்டுகள், 3 அல்லது 4 ஆண்டுகள் நிறைவாகி இருக்கிறது போர் தொடங்கி. இன்னும் நிறுத்துறத பாடாக்கான பார்ப்போம். 3 2 1. சரி, உங்களுக்கான விடைகள் வருகிறது. யார் எத்தனை பேர் தந்திருக்கிறீர்கள்? 3 ஆண்டுகள் நிறைவாகி இருக்கிறது என்று 6 பேர் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை. கூறியபடி 4வது. ரஷ்யா மீது புதிய தடைகளை அறிவித்திருக்கும் நாடு. ரஷ்ய நாட்டின் மீது புதிய தடைகளை அறிவித்திருக்கும் நாடு சுவிஸ், பிரித்தானியா, அமெரிக்கா. போரை நிறுத்தவனும் இல்லாவிட்டால் நிறைய
பின்விளைவுகள் வரும், அதுக்காக தடைகள் எந்த நாடு அறிவித்திருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இருவர். பிரித்தானியா என்பது சரியான பதில். வாணிமன் சொன்னார் எல்லாம் பிரித்தானியா போட்டிருக்க வேண்டியான். இந்த அடுத்த கேள்வி உங்களுக்காக வருகிறது. ஐந்தாவது அணு ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1960, 65, 68. கண்டபடி அணு ஆயுதங்களை பாவிக்க கூட இதுக்கான ஒரு ஒப்பந்தம். இது எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். 1968 என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 6வது கேள்வி. இந்த ஒப்பந்தத்தின் போது அணு ஆயுதம் வைத்திருந்த நாடுகள் எத்தனை? இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்ட அல்லது ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனை நாடுகள் அணு ஆயுதம் வைத்திருந்தது? 4, 5, 6. அதற்கு பிறகுதான் எல்லோருமே தாங்கள் உருவாக்க தொடங்கினார்கள் அணு ஆயுதத்தை. ஆரம்பத்திலே வைத்திருந்தது எத்தனை நாடுகள் என்பதுதான் கேள்வி. சரியான பதில் 5 நாடுகள் என்று 3 பேர் சரியா தந்திருக்கு. 5 நாடுகள் தான் வைத்திருந்தது. 7வது கேள்வி உங்களுக்கானது. தென்னாப்பிரிக்கா அணு ஆயுதங்களை எந்த ஆண்டு தயாரித்தது? தென்னாப்பிரிக்க நாடு அணு ஆயுதங்களை தயாரித்த ஆண்டு 1975, 77, 79. தென்னாப்பிரிக்க எப்போது தயாரித்தது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் யாரு யாரு யாரு? சரி, தந்திருப்பவர்கள் 1979ஆம் ஆண்டுதான் தயாரிக்க தொடங்கியது. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 8வது கேள்வி. முதல் அணு ஆயுதங்களை உருவாக்கிய நாடு, முதலாக அணு ஆயுதத்தை அந்த கண்டுபிடித்த அந்த பெரிய மனுஷன் சீனா, அமெரிக்கா, ரஷ்யா. எப்படி ஒன்றை கண்டுபிடிச்சா அழிச்சு தள்ளலாம்னா கண்டுபிடிச்சது யாரு? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 4 பேர். அமெரிக்கா என்பது சரியான பதில். 4 பேர் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறி 9வது. எந்த ஆண்டில் அமெரிக்கா முதலாக அணு ஆயுதங்களை கண்டுபிடித்ததல்ல தயாரித்தது? எந்த ஆண்டு? 1943, 45, 47. உங்களுக்கு தெரியுமா அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, எங்கே என்ன போட்டார்கள்? சரியாக தந்திருப்பவர்கள் 3 பேர். 1945ஆம் ஆண்டு என்பது சரியான. வாழ்த்துக்களை கூறியபடி 10வது கேள்வி உங்களுக்கானது. அமெரிக்கா எத்தனை பரிசோதனைகள், அணு ஆயுத பரிசோதனைகளை இதுவரை நடாத்தி இருக்கு? அமெரிக்கா எத்தனை அணு ஆயுத பரிசோதனைகளை இதுவரை நடாத்தி இருக்கிறது? 1050, 1052, 1054 பரிசோதனைகளை இதுவரை நடாத்தி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 5 பேர். 1054 பரிசோதனைகளை நடாத்தி இருக்கிறது. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 10 கேள்விகள் முடிவாயிருக்கிறது, நிறைவாகி. சரியான பதில்களை தந்து முதல் இடத்தில் செல்வி நித்யானந்தன் அவர்கள் 976 புள்ளிகளும், ஜியமலஜியா 885 புள்ளிகளோடு இருந்தவருக்கு, ஜியா நடேசன் 823 அவருக்கு, நகுலாதி திளைத்தது 694 புள்ளிகளோடு 4வது. பாப்பம் தொடர்ச்சியாக உங்களுக்கான 11வது கேள்வி வருகிறது. மிகப்பெரிய அணு ஆயுத களஞ்சியத்தை எந்த நாடு வைத்திருக்கிறது? அணு ஆயுத களஞ்சியம். போர்த்துகல், உக்ரைன் அல்லது ரஷ்யா? மிகப்பெரிய அணு ஆயுத களஞ்சியம் வைத்திருக்கும் நாடு. உங்களுக்கான நேரம் முடிவாகி இருக்கிறது. சரியான பதிலை 8 பேர் தந்திருக்கிறீர்கள். ரஷ்யா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறி 12வது கேள்வி. இது அணு ஆயுதங்களை உருவாக்கிய ஆண்டு. இந்த ரஷ்ய நாடு எப்போது அணு ஆயுதங்களை உருவாக்கியதா? அமெரிக்கா முதலாவதா உருவாக்கியது என்றால் இவர் எப்போது? 1944, 45, 49. அவர் உருவாக்கின 45. இவர் அதோடு சேர்ந்தா அல்லது முன்னா பின்னா என்பதை நீங்கள் யோசிக்கணும். பார்ப்போம். ரஷ்யா எப்போது உருவாக்கியது என்றால் சரியான பதிலை 7 பேர் தந்திருக்கிறேன். 1949ஆம் ஆண்டு. வாழ்த்துக்களை கூறி 13வது கேள்வி. இந்த ஆண்டின் மிகப்பெரிய இராணுவ செலவின நாடு. இந்த 2024, அதாவது கடந்த ஆண்டு முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய இராணுவ செலவினம் பிரித்தானியா, பிரேசில் அல்லது அமெரிக்கா செய்திருக்கு. இராணுவத்துக்கான செலவினம், அதுக்காக ஒதுக்கீடு செய்து வைக்கிறார்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 9 பேரும் தந்திருக்கிறீர்கள், ஒருவரை தவிர. அமெரிக்கா என்பது சரியான பதில். எப்பவுமே முன்னணியில் நிற்பது அமெரிக்கா. 14வது கேள்வி. அதன் செலவீனம் பில்லியன் டாலர்கள். இராணுவத்துக்காக செலவினம் செய்கின்றது பில்லியன் டாலர்களில் பார்த்தால் 800, 890, 895 பில்லியன் டாலர்கள் இராணுவத்துக்காக. சரியான பதிலை எத்தனை பேர் இட்டிருக்கிறீர்கள்? 895 பில்லியன் டாலர்கள் என்பது சரியான பதில். 7 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 15வது. சீனா எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? அதாவது இராணுவ செலவினங்கள் என்ற வகையிலே சீனா பிடித்த இடம்
2, 3, 4. அமெரிக்கா முதலாம் இடம் என்றால் சீனா 2, 3, 4 இடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் பெரிய வல்லரசு நாடுகள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போம். 2வது இடம் வந்து 20 தந்திருக்கு. 2வது இடத்தில் சீனா இருக்கிறதாம். வாழ்த்துக்களை கூறி 16வது கேள்வி. 5வது இடத்தில் இருப்பது 10 இடங்கள் இருக்கு. நான் இடக்கிட அங்கங்க தொட்டு சொல்றேன். சிலர் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இருப்பீங்க. 5வது இடத்தில் இருப்பது சவுதி, கட்டார், புரூனை. 5வது இடத்தில் ராணுவ செலவினம் சவுதி, கட்டார், புரூனை. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் அதுவும் 20 தான். சவுதி என்பது சரியான பதில். 5வது இடத்தில் இருப்பது. உங்களுக்கான 17வது கேள்வி. பிரான்ஸ் எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கு? ராணுவ செலவினம் பிரான்ஸ் கிட்டத்தட்ட 8, 9, 10. 8, 9, 10 பிரான்ஸ். ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே பிரான்ஸ் பிடித்த இடம். சரியான பதிலை கொண்டு வந்திருப்பவர்கள் எத்தனை பேர் பார்க்கலாம். 9வது இடம் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்தது. 9வது இடத்தை பிரான்ஸ் பிடித்திருக்கிறது. உங்களுக்கான 18வது கேள்வி. 10வது நிறைவாக ஒரு இலக்கத்தை தருவோம். 10வது இடத்தில் இந்த நாடு ராணுவ செலவினங்களில் இருக்கிறது. சுவிஸ், ஜெர்மனி, உக்ரைன். சுவிஸ், ஜெர்மனி, உக்ரைன். சுவிஸ்ல நிறைய ராணுவ சாமான்கள் உருவாக்கினோம். ஆனால் தெரியல எந்த இடத்துல என்று. 10வது இடத்தில் இருப்பது உக்ரைன் என்பது சரியான பதில். 2 சரியா தந்திருக்கிறது. வாழ்த்துக்களை கூறியபடி 19வது கேள்வி. உலகின் மதிப்பு மிக்க நாணயங்களில் அமெரிக்க டாலர் எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? இதுவும் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். மதிப்பு மிக்க நாணயங்களில் அமெரிக்க டாலர் 8வது, 9வது, 10வது இடத்தை பிடித்திருக்கிறது. அமெரிக்க டாலர் எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? 10வது இடம் என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்தது. 10வது இடத்தில் தான் அமெரிக்க டாலர் இந்த ஆண்டு வந்து இருக்கிறது. செல்வி நித்யானந்த அவர்கள் ஜெயமலஜி அவர்கள் 2093 புள்ளிகளோடு முதலிடத்தை பெற்றிருக்கிறார். செல்வி நித்யானந்தன் 1842 புள்ளிகளோடு தொடர்ந்து நகுலாவது திளைத்தவன் 1465 புள்ளி. பத்மினி கமலானந்தன் 4வது இடத்திலும், சிவமணி அக்கா 5, தொடர்ந்து கலைவாணி மோகன், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜானாடேசன், ராஜ்நேல்போர், சகோதரன் சோதராஜன். வாழ்த்துக்களை கூறியபடி இன்னும் என்ன முயற்சியோடு ஓடலாம் இடம் இருக்கிறது. அடுத்த கேள்வி உங்களுக்காக வருகிறது. யூரோ மதிப்பு மிக்க நாணயங்களிலே எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? யூரோ பிடித்த இடம் 9, 10 அல்லது 7. 9, 10, 7. அப்போ இதில் ஒரு இலக்கம் தவறிவிட்டால் அடுத்த 2 இலக்கங்களை போட்டுக்கொள்ளுங்க. சரி, ஐயோ சொல்லக்கூடாது. என்பது 9வது என்று 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். உங்களுக்கான அடுத்த 21. சுவிஸ் பிராங்க் எந்த இடத்தை பிடித்திருக்கு? 10க்குள்ளதான் 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு. சுவிஸ் பிராங்க் பிடித்த இடம் எத்தனையாவது? 5, 7, 8. 5, 7, 8 மதிப்பு மிக்க நாணயங்கள். மதிப்புத்தான் இவரை உருவு கொண்டு போனா மதிப்புத்தான். ஆனா இங்க பார்த்தால் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார்? சரியான இருப்பவர்கள் 8வது இடத்தில் இருக்கிறது சுவிஸ் பிராங்க். 7 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 8 என்று 7 தந்திருக்கிறீர்கள். சரியான பதில். வாழ்த்துக்கள். 5வது இடத்தில் இருப்பது மதிப்பு மிக்க நாணயத்தில் 5வது இடத்தை யார் பிடித்தார் என்று பார்ப்போம். பிரித்தானிய பவுண்ட்ஸ் அல்லது ஜிப்ரால்டர் டாலர் அல்லது தினார். பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஜிப்ரால்டர் டாலர் அல்லது தினார். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று பார்ப்போம். பிறகு இந்த நாணயம் பிரித்தானிய பவுண்ட்ஸ் என்பது சரியான பதில். 7 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி 23வது கேள்வி வருகிறது. ஓமானிய ரியால் பெற்ற இடம். ஓமானிய ரியால். ஓமானுக்கு போனா சீமான் ஆகலாம். ஆகவே ஓமானிய ரியால் 2, 3 அல்லது 1. பெருமதி மிக்க நான் விளங்கல. பெண்கள் போனா சீமாட்டியோ? ஓமானுக்கு போனா சீமான் ஆகலாம். ஓமானி 3 என்பது 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. 9 பேர் சரியா தந்திருக்கு. வாழ்த்துக்கள். ஓமானிய ரியாலுக்கு வந்துருக்கு. சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கானது. முதல் இடத்தை பெற்றது எல்லாருக்கும் தெரியும், போடணும் முழுமையாவா. எந்த நாணயம் எப்பவுமே முதலிடத்தில் இருக்கும்? ஏன்? ஜோர்தானிய தினார், குவைத் தினார், பஹ்ரைன். எங்கள் அப்பா அங்க இருந்த 3 வருஷம் இருந்த. ஆனா நாங்க பணக்காரராக இல்ல. சரி, முதலிடத்தை பெற்ற நாணயம் குவைத் தினார். 7 பேர் சரியான பதிலை தந்திருக்கு. குவைத் தினார் என்பது சரியான பதில். எப்பொழுதுமே எண்ணெய் வளத்தோடு உள்ளதால் அந்த பணம் இறங்காதம். ஏன் முதலிடம். 25வது கேள்வி உங்களுக்கானது. உலகளாவிய எண்ணெய் இருப்புகளில் குவைத்தின் சதவீதம். உலகத்திலே இருக்கிற எண்ணெய் இருப்புகளில் குவைத்தில் மட்டும் 8%, 9% அல்லது 10% இருக்கு.
எண்ணெய் வளத்திலே குவைத்தின் பங்கு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர்? 8 விகிதம் குவைத் நாடு வச்சிருக்கு. 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கு. உலகத்திலேயே 8 வீதம் அது குவைத்திட்ட தான் இருக்கு. மிச்சம்தான் அத்தனை நாடுகள்கிட்ட இருக்கு. 26வது கேள்வி உங்களுக்கானது. குறைந்த செலவில் விசா வசதி கொண்ட மகிழ்ச்சியான நாடாக இந்த நாட்டை சொல்லுகிறார். கொஞ்ச காசுல விசா எடுத்துட்டு போலாம், அங்க நிறைய மகிழ்ச்சி இருக்கு. ஆனால் அந்த நாட்டுல இருந்து பேஞ்சு கொண்டு ஒரு நாடு போயினேன். டென்மார்க், நெதர்லாந்து, பின்லாந்து. மகிழ்ச்சியை விட்டு ஒரு நாட்டுக்கு போயினேன். ஏன்? சரியான பதில 5 பேர் தந்திருக்கிறீர்கள். பின்லாந்து என்பது சரியான. நல்ல கல்வி வசதி இருக்காங்க, அழகு எல்லாமே இருக்கு. ஆனா பின்லாந்துல இருந்து எங்கட சொந்தக்காரெல்லாம் இஞ்சல வந்துட்டு லண்டனுக்கு. குறைந்த செலவில் விசா வசதி கொண்ட மகிழ்ச்சியான நாடு 5 பேர் தந்ததன்படி அது பின்லாந்து. வாழ்த்துக்களை கூறி 27வது கேள்வி உங்களுக்கான. உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் பின்லாந்து எத்தனையாவது இடத்தை பிடித்தது? உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலிலே 10, 12, 14. சந்தோஷம் இருக்குது. ஆனா பாதுகாப்பு என்ற வகையிலே அது எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தமாக அது யார்? அந்த 1, 14. 14வது இடத்தை பிடித்தாலும் ஒரே ஒரு தந்திருக்கிறது. யார்? அது கையெத்துங்க, கையெத்துங்க. யாரு போட்டது? தெரியல, ஓட்ட வைக்க தெரியலையா? சரி, 14வது இடத்தை பிடித்திருக்கிறது பின்லாந்து. வாழ்த்துக்கள். யாரோ ஒரு லக்கில போட்டிருக்குறீங்கன்னு தெரியுது. காணாமல் போன ஓட்டப்பந்தய வீராங்கனை. காணாமல் போன ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. அது எந்த நாட்டில்? பிரான்சில், இத்தாலியில், பிரித்தானியா. தேடிக்கொண்டிருக்கிறார். பிரான்சில், இத்தாலியில், பிரித்தானியா. சரியான பதிலை தருவ முடிந்தது நேரம். சரி, பிரித்தானியா என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 29வது கேள்வி. இந்தியாவோடு கூட்டு ராணுவ பயிற்சி செய்யினார். இந்தியாவோடு தற்போது கூட்டு ராணுவ பயிற்சி சீனா, மலேசியா, ஜப்பான். எந்த நாடு செய்தோம்? சீனா, மலேசியா அல்லது ஜப்பான். இந்தியாவோடு கூட்டு கூட்டு கூட்டு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 ஜப்பான் நாடுதான் தற்போது கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. 2 அதிகமான கேள்விக்கு 2 தந்திருக்கு சோடியாக. சரி, 30வது கேள்வி. சென்ற ஆண்டில் சுவிஸில் தங்கிய சுற்றுலா பயணிகள். சென்ற ஆண்டு சுவிஸிலே ஒரு நாளாவது ஹோட்டல்ல தங்கி நின்று பயணிச்சு போயிருக்கிறார். 40, 42, 43 மில்லியன். அதாவது 2024. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 6 பேர் தந்திருக்கிறீர்கள். 43 மில்லியன் மக்கள் சென்ற ஆண்டு ஒரு நாளாவது வந்து நின்று போயிருக்கிறார்கள். அதுதான் 6 பேர் வாழ்த்துக்களை பெறுகிறார்கள். 31வது கேள்வி உங்களுக்கு. சொக்கொட்ரா. சொக்கொட்ரா என்ற தீவு கூட்டம் எந்த பகுதியில் அமைந்திருக்கு? போன முறை கலாபகஸ் தீவு சொன்னோம். இது சொக்கொட்ரா. சொக்கொட்ரா தீவு கூட்டம் அமைந்துள்ள பகுதி பசிபிக், இந்திய பெருங்கடல், அத்திலாந்து. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர்? 7 பேர் தந்திருக்கிறீர்கள். இந்திய பெருங்கடலில் தான் இந்த சொக்கொட்ரா தீவு. சொக்கச்சோர் மயில் சொக்கொட்ரா. 7 பேர் தந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்களை கூறி 32வது கேள்வி. லீடர் போர்ட் கொஞ்சம் தள்ளி போகுது, பார்ப்போம். இந்திய திரைப்படங்களில் அதிக பாடல்களை கொண்ட படமாக சொல்லப்படுவது அது பார்ப்போம். அலிபாபா, 40 திருடர்கள் அல்லது காளிதாஸ் அல்லது இந்திரசபா. இந்திய திரைப்படம் என்ற போது பல மொழிகளில் உள்ள திரைப்படங்கள்லாம் வரப்போகுது, பார்ப்போம் எந்த மொழி என்று. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர் தந்திருக்கிறீர்கள். இந்திரசபா என்ற படத்துலதான் அதிகமான பாடல்கள் வந்துதான். அடுத்த கேள்வி அது சார்ந்து வருகிறது உங்களுக்காக ஒரு கேள்வி. இது எந்த மொழியில் தயாரிக்கப்பட்ட படம்? இந்த இந்திரசபா எந்த மொழி படத்துல இவ்வளவு பாட்டு? பாட்டின் தொகையை கேட்டாங்க. வங்காளம், இந்தி, தமிழ். இந்திரசபா வங்காளம், இந்தி, தமிழ். பாப்ப எந்த மொழி படத்துல எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது? 6 பேர் தந்திருக்கிறீங்க. இந்தி மொழி, ஹிந்தி மொழி பாடல். அதுல படத்துலதான் அவ்வளவு பாடல். சரி, அடுத்த கேள்வி. எந்த ஆண்டு இந்த இந்திரசபா வெளியாக இருந்தது? இவ்வளவு பாடல்களோடு படம் வெளியானதால் இந்த ஆண்டு 1930, 32, 34 இந்தி மொழி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 5 பேர் தந்திருக்கிறீர்கள். 1932 என்ற ஆண்டு சரியான பதில். 35வது கேள்வி. இதில் வெளியான பாடல்கள். இப்ப உங்களுக்கான கேள்வி. இதுல எவ்வளவு பாடல்கள்? நான் விடிஞ்சிருக்கேன் இன்னைக்கு பாட்டை கேட்டு. 60, 64, 72 பாடல்கள் இதுல இருந்தா அப்ப கதை எங்க போயிருக்கும்? இது நாட்டிய நாடகமாய் போயிருக்கு. 72 பாடல்கள். ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 69. சிலது வந்து அந்த என்னன்னு சொல்ற முன்னான் பின்னான் அப்படி அதே திரும்ப வந்து அப்படியானது 69 சொல்லுகிறார்கள். ஆனால் 72 என்பதை குறிப்பிடுகிறார்கள்.
எப்படி என்றாலும் மொத்தம் கூடித்தான் போச்சு. 72 பாடல்கள் என்பது விடையாக இருக்கிறது. 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 36வது கேள்வி உங்களுக்கானது. மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பொருளை தடை செய்திருக்கு. அது கோப்பி, அதுல இருக்கிற கோஃபைன், அல்லது முட்டை, அதுல இருக்கிற ஒரு பாக்டீரியா, அல்லது பன்றி. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பார்ப்போம் இப்பொழுது அமுல்லாது என்று. 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது கோப்பி குடிக்கிறார்கள் இங்கே ஐரோப்பிய நாடுகள் ஒரு நாளைக்கு 7 8 அதுல இருக்கிற கோஃபைன் என்பதால் அதான் ஐரோப்பிய ஒன்றியம் அதை தடை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 சரியான பதிலை தந்திருக்கிறது. அது இல்லை என்றால் இங்குள்ளவர்கள் நான் நினைக்கிறேன் இயங்கவே மாட்டார்கள். இந்திய மாணவர்களை இப்போது வரவேற்கின்ற ஒரு நாடு, இந்திய மாணவர்களை வரவேற்கின்ற நாடு இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி. அதாவது கல்விக்காக அல்லது வேலைக்காக இந்திய மாணவர்களை வரவேற்கும் நாடு இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 4 பேர். பிரான்ஸ் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி 38. எத்தனை மாணவர்களை அவர்கள் வரவேற்க தயாராக இருப்பார்கள்? இந்த ஆண்டு எத்தனை மாணவர்களுக்கு சீட் கொடுக்கும்? 10,000, 20,000, 30,000 பேரை வரவேற்க 10,000, 20,000, 30,000. இடம் இருக்கா? அங்க இல்ல, மனுஷர்களுக்கு இடம் இல்லை. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். 30,000 மாணவர்களை வரவேற்க தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள். 5 பேர் சரியான. 39வது கேள்வி. ஒரே ஆண்டில் பலரை தூக்கிலிட்ட நாடு என்ற பெருமையை பெற்றுக் கொள்ளும் நாடு. ஒரே ஆண்டில் பலரை தூக்கில் போட்டு தன்னுடைய பெருமையை நிலைநாட்டி இருப்பது ஈரான், சவுதி, இந்தோனேசியா. ஈரான், சவுதி, இந்தோனேசியா. என்னதான் குற்றம் தூக்கிலை போட்டு பெருமை அடைவது? ஈரான் என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். ஒரே ஆண்டில் பலர் தூக்கிலே இங்கு தொங்குகிறார்கள். ஈரான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 40வது கேள்வி. எத்தனை பேரை ஒரு குறிப்பிட்ட ஆண்டில், அதாவது கடந்த ஒரு ஆண்டில் எத்தனை பேரை தூக்கிலே போட்டிருக்கிறார்களா? 500 பேர், 700 பேர், அல்லது 1000 பேரை தூக்கி? 500, 700, 1000. சரியான பதில் எத்தனை என்று பார்க்கலாம். எத்தனை பேரை இவர்கள் தூக்கில் போட்டிருக்கிறார்? 1000 பேரை தூக்கில் போட்டிருக்கிறார் ஒரு ஆண்டில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். கவலைக்கு சரியான பதிலை தந்து கவலைக்குரியவர்கள் ஆகிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி 41வது கேள்வி. அமெரிக்காவுக்கு தங்கத்தை ஏற்றுமதி செய்திருந்தார். இப்போது சென்ற வாரம் கேட்கும் போது இன்னொரு நாள்ல இருந்து தூக்கி கொண்டு போட்டுரு அமெரிக்கா. ஆனால் ஏற்றுமதி செய்திருப்பது ஜெர்மனி, இத்தாலி, சுவிஸ். வீட்டு 10,000 பட்டிய பாருங்க, உங்க தங்கம் இருக்காண்டு. அமெரிக்காவுக்கு தங்கத்தை ஏற்றுமதி செய்திருப்பது எந்த நாடு? தொகையா ஏற்றுமதி செய்திருப்பது சுவிஸ் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்தார்கள். அடுத்த கேள்வி, நிறைவான கேள்வி. எவ்வளவு தொன் தங்கத்தை சுவிஸ் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தது? எத்தனை தொன்? நிறைவான கேள்வி. 300, 250, 200 தொன் தங்கத்தை அமெரிக்காவுக்குள்ளே ஏற்றுமதி செய்தது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் பார்த்துக் கொள்ளலாம். நிறைவான கேள்வி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 4 பேர். 200 தொன் தங்கத்தை சுவிஸ் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களை இப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்க, பார்த்துக் கொள்ளுங்க. 4,814 புள்ளிகளை பெற்று செல்வி நித்யானந்தவர்கள் முதலாவது இடத்தை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து ஜெயா நடேசன் 3,835 புள்ளிகளோடு 2வது இடத்திலும். நகுலாவது தில்லை 3,699 புள்ளிகளோடு 3வது இடத்தில். ஜிஎம்எல் அவர்கள் 3,661, இடையில ஒரு 30 மார்க்ஸ் தான். சரி, அவர் 4வது இடத்தை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளலாம். இதை தாண்டி மற்றவர்களை வாசிக்க வேணும் யாராவது ஒருவர். சரி, நாங்கள் நீரமுட்டை மாற்றிக்கொள்வோம். 4வது இடத்துக்கு பிறகு யாராவது ஒருவர் வாசிக்க விடுங்கள். ஜெயமலர் அவர்கள் 3,661 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். அடுத்த சிவமணி 3,590, கலவாணி மோகன் 2,827, பத்மினி 2,779. அடுத்தது நேவி சக்கா 2,462, சர்வஜினி அக்கா 2,356, 50. அடுத்தது ராஜினி 2,282. வாழ்த்துக்கள். இணைந்த எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகளோடு கேள்விகளோடும் அறிந்த விடயங்களும் இருந்திருக்கும், புதிய விடயங்களும் இருந்திருக்கும். வணக்கம் சிவசினி. முன்னக்கெல்லாம் எனக்கு தெரியாத விட பின்னக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச கேள்விகளா இருந்தது. டொலர் அதுகள் எல்லாம் வந்திருந்து மாறி மாறி தாறுமாறா வந்து இருந்தது.
மற்றது எனக்கு ஒரு இது அந்த நீங்கள் அணு ஆயுதம் இதண்ட நீங்கள் எல்லாம் கேள்வி. ஆனா அமெரிக்காவுல வந்து ரஷ்யாவுக்கு பின்னர் தான் 1965 தான் அங்க அமெரிக்காவில அமெரிக்காவுல நீங்கள் அந்த அமெரிக்கா முதலாவது உலக குண்ட போட்டு 1945 போட்டுட்டுது. போட்டிருந்த அதை வச்சு கொண்டுதான் அந்த ஐக்கிய நாடு சபை உருவாக்கப்பட்டது. குண்டுகள் அது 2 முறையா இதுலதான் வந்திருக்குமா ரஷ்யாவுக்கும்? இல்ல இல்ல அமெரிக்கா தான் முதல். ரஷ்யா 3 ஆண்டு வித்தியாசத்துல ரஷ்யா 48 செய்தியில எடுத்திருந்தாங்க. 60 இது 45 49 வந்திருந்தது. ஆமா 49 நேற்று இதுல வரையக்குள்ள 45 தான். அப்ப நான் 65 ஏனென்று சொன்னா 45ல அந்த சரியா இருக்கு அணுகுண்டு லிட்டில் ஜோன் எல்லாம் ஜப்பான். ஆமா ஆமா அந்த லிட்டில் இது போட்டது. ஓகே, நன்றி நன்றி நன்றி. நான் நேற்று எல்லாம் அது எழுதினான். நன்றி. நீங்க இறங்க போறீங்களா? சரி, ஜெயா நடேசன் கேள்வி விட பாத்தீங்களா? அதுல 2 இணைக்கப்பட்ட கேள்வி ஒரு ஆள் கண்டுபிடித்தா சொல்லியிருக்கிற பாப்போம். உறுதிப்படுத்தல நான் என்ன தமிழருக்கு முதல் எழுத்து தானாமல வருமோ? தானாவா? இல்ல இல்ல சானா வராது. தானா வராது. பாப்போம். அதனுடைய தமிழர்களுக்கு குறித்தான தான் இப்போ தரவை கொஞ்சம் கடினமாக்கிட்டு தமிழர்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் வாங்கி வந்தா உடனடியாக கண்டுபிடிச்சுப்பீங்க. தமிழர்கள் சார்ந்துதான் எல்லாமே பண்பாடு எங்களுடைய சமய நம்பிக்கை. நான் முதல் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் பதில் போட இல்ல உங்களுக்கு. ஆமா, நீங்கள் எனக்கு பதிலை தந்திருக்கிறீர்கள். பார்ப்போம். 8 சொல்லாக இருக்கிறது. எனக்கு நான் கொஞ்சம் இடையில நின்றுட்டு திரும்ப போய் வந்தேன். நான் எத்தனை கேள்விகள் விட்டேனான்னு தெரியல. அதால நின்றுட்டு பாமுகத்துக்கு போய் திரும்ப பேர் போட்டு வந்தேன். ஆனா ஏன் 2வது பேரா வரையிலோ தெரியல. தொடர்ந்து வந்திருக்குது. 2வது பேரா வரையிலையா? இல்ல 2 அல்லாட்டி நான் திருப்பி வரையக்க 2 பேரா வருமல்லோ. மறந்து போனேன். அதுக்கிடையில மறந்து போனேன். என்னன்னு தெரியல. வர அமர்த்தினானோ தெரியல. இப்ப இந்த கேள்வி வேற துவங்கிட்டுது. அப்ப அது இப்ப கொஞ்சம் கேள்வியால் விட்டுட்டான் இடையில. தெரிஞ்ச கேள்வியெல்லாம் எல்லாம் விட்டுட்டேன். ஆனா உங்களோட 2 பேர் வேற இல்ல. ஏன்னா 2 பேர் வேற இல்ல. அதான் நான் தொடர்ந்தேன். என்னன்னு தெரியா என்னத்தை அமர்த்தினோ தெரியல. இந்த பக்கத்துல இன்டர்நெட் கட் பண்ணினா திரும்ப தானா தொடர்ந்து வேற இன்டர்நெட் கட் பண்ணப்பட்டு போச்சு. அதனால ஜூம்ல சொல்ல வாசிச்சு தான் போட்டேன். முதல் எழுத்து பாவனாவில வருமோ? இல்ல இல்ல பாவனாவும் வராது. வராது. திரும்ப சொல்லுங்க. தானா முயற்சி செய்யலாம். நான் சும்மா சொல்லி பார்க்கட்டாம். பொருங்க வர நான் அதுல ஒரு தரவு அணிகலனை கேட்கிறேன். சரி வந்தா நான் அதை அப்படியே உங்களோட விட்டுட்டு மிச்சாக்களை சிந்திக்க வைப்பேன். அணிகலன் என்ன வந்தது? காப்படுத்தணும். காப்பா? சரி, அப்ப அதே வழி வேதெல்லாம் நன்றி. நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, அதுக்கு முன்னரும் ஒருவர் கண்டுபிடிச்சுக்க. இப்ப மற்றவர்களும் யோசிச்சுட்டு எனக்கு அந்த முழுமையான சொல்ல கொஞ்சம் சிந்திக்க. உங்களுக்கு டக்குனு மூளை வேலை செய்து அவைக்கு கொஞ்சம் தற்பாதுகாப்பு. சரி. கட்டிக்காரு வாணிமானம் கண்டுபிடிச்சிரு. அது என்னென்ன கண்டுபிடிச்சதுன்னு முதல்ல சரி வாணி சொன்னார். காப்பு சொன்னார். தானா வந்தா காப்பு வந்தா தற்பாதுகாப்பட்டு நான் எடுத்தேன். தப்பு கண்டு வந்தது. மற்றது தனமண்ட பிரேஸ்ல சொல்றது காப்பு. மற்றது சரி. என்னென்ன செல்வி நித்யானந்தன் டக்குன்னு கண்டுபிடிச்ச நீங்க? அப்ப நான் காலை மாலை 2யும் போட்டு எழுதி போட்டு மற்றதுகளை போட்டு பார்த்துட்டு கால பேருண்டேக்களை கணக்க வரும். காலம் காலம் போட்டு காலை அந்த லையன்னாவை போட்டேன். அல்லது மாலன்னாவை போட்டு பார்த்தேன். நான் மாலை அந்த 2ம் தானே வரும் தமிழ்லத்தானே. அப்ப அது 2யும் போட்டுட்டு பிறகு இல்ல தலைய போட்டு பார்த்தேன். லையன்னா வந்த உடனே சரி தலை. பிறகு தப்பு அப்படி வந்தது. காப்பு போட்டேன். நான் 6 போட்டு முதல் பார்த்தேன் நான். அப்ப அதுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப சரி இதுதான் வரும் போட்டுதான் நான் உங்களுக்கு போட்டு விட்டேன். இனப்படுத்தினா இன்னும் சுகமாட்டா. அதாவது கலைகள் ஒன்று அல்லது பாதுகாப்பு வந்துடும். அப்பதான் பொதுவா தமிழர்களுக்குரிய என்ன பாதுகாப்பு இல்ல தற்காப்புக்களை வந்து தமிழர்களுக்கு ஆரம்பம் பழைய காலம் அதுதான் எல்லாம். அதாவது என்னன்னு சொல்ற சிலம்பம்
அது இது எல்லாமே கராத்தே இப்ப எல்லா பெண் அநேகமான பெண் பிள்ளைகள் கராத்தே பழகுகின்றாரு. கராத்தே கூட கராத்தே சிலம்பம் இங்க சிலம்பம் ஒரு சொல்லி கொடுக்குற தடி வச்சு செய்யற எல்லாம் இருக்கு பாக்க. நானே யோசிக்க நானும் இந்த நிலமடிக்கிறத அடிக்க வச்சு அடிக்கடி சுத்துறேன் வருது எனக்கு கொஞ்சம் வெறுமோ போவோம்னு யோசிக்கிறேன். யாருக்கும் அடிச்சுக்கிடிச்சு போங்க அடிக்கிற நேரம் எல்லாம் சுத்து வேறு அடிக்கிற சொல்லித்தர மாஸ்டருக்கு அடிக்காமட்டா சரி விளம்பால. நான் என்ன செய்ய அந்த தூசு தட்டுறதை அடி வச்சு சும்மா சுத்தி பார்க்கணும். ஆனா வருதுதான் எனக்கு மற்ற விஷயங்களை விட இது கொஞ்சம் சும்மா வருது. அப்ப நினைச்சேன் நமக்கும் கொஞ்சம் சிலம்பம் படிச்சு பார்த்தா என்ன ஏதாவது ஒன்றுக்குள்ள புதுசா ஒன்றை கற்றுக்கொள்வோம். ஆனா அப்புறம் தும்பு தடிக்கால யாருக்கு அடிபடுத்து தமிழற்ற வீரம் உங்கள்ட்ட வருது போல. சும்மா அதை அடி வைக்க அப்பா சுத்தி பார்ப்பேன். அப்ப இன்னைக்கு வேலை எல்லாம் வாங்கிட்டீங்களா? என்னத்துக்கு முருகன்ட்ட நீங்க ரெண்டே முருகன்கிட்ட போறேன் நீங்களா? வேலை அவர்கிட்ட தான் வேலை தர சொல்லி கேட்கணும். வேலைத்தா வேலை தான். நன்றி நன்றி சார். அவர்களுக்கு நாங்கள் இடத்தை கொடுப்போம். இணைந்த எல்லோருக்கும் அன்பான நன்றியும் வாழ்த்துக்களை. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி குறைந்தது கேள்விச்சாரம் தொகுப்போடு சிவதர்சனி ராகவன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். ஷேர் அவர்களை காணோம்.